ஹலோ பில்டர்ஸ். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்து க்ரோனோ. ஸோ இந்த பேர் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் செக்ரட்டரியா பண்ணுறோன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை பண்ணலாம் மன்னிச்சுக்குங்க. ஸோ சைத்து க்ரோனோஸ் தான் நீங்கள் பண்ண போகிறோம் வித் அந்த ஃப்ரீ ஸ்பின்னிங் மோடோட. ஸோ நம்ம லெட்ஸ் கண்ட்ரோல் வீடியோ. அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுக்குன்னு தெரில. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நீங்கள் இந்த மெட்டல் ஃபியூஷன் வீல் செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு 3 கார்ட்போர்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி அதோட ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ முதல்ல நீங்கள் தின் லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய லேயர் வைங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி லேயர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெக்கானிசம் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ வந்து கிரே கலர் அந்த ஃபியூஷன் வீல் தனியாக, அந்த எனர்ஜி லேயர் தனியாக, அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் மாதிரி, அதாவது ஒரு கார்ட்போர்டு வச்சு சைடு ஃபுல்லாக ஓட்டிடுங்க. அண்ட் இது வந்து அதுக்குள்ளே போகிற அளவு நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை இங்கே வச்சுட்டு இப்படி வந்து அதாவது ஃப்ரீ ஸ்பின்னிங் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை எடுத்து அதில் போட்டுருங்க. இந்தமாரி அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி சுற்றுற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது வந்து சுற்றணும். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கூடி சீக்கிரம் ஏதாவது மூவி இல்லைன்னா ஒரு அனிமி எக்ஸ்ப்ளனேஷன் வரும். அது என்ன நீங்களே கணிங்க. ஸோ ஓகே. ஸோ கைஸ், அது என் பூனை தான், ஜெஸ்ஸி. ஸோ கடுப்பு எடுத்துது. ஸோ கைஸ், இப்போ நான் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அது வந்து நல்லாவே ஃப்ரீ ஸ்பின் ஆகுது. ஸோ நான் வந்து இது கட் பண்ணும்போது கொஞ்சம் கோளாராக கட் பண்ணிட்டு அது எனக்கு கரெக்டாகவே கட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இது நல்லாவே ஃப்ரீ ஸ்பின் ஆகுது. அட்டாக்லாம் டக்குன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போது நீங்கள் இந்த திக் லேயரை வந்து இதில் ஒட்டிடுங்க. ஸோ திக் லேயர் இதோட வச்சு நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டினதுக்கப்புறமும் இந்த மாதிரியான ஒரு கார்ட்போர்ட் எடுத்து இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒட்டிடுங்க. இது கார்ட்போர்ட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து தின் லேயர் கார்ட்போர்ட் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் குண்டு லேயராக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் பேப்ளேடு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த சர்க்கிளை ஒட்டிடுங்க. ஸோ இப்போ ஒட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக அந்த லேயர் ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் டிப்பு ஃபியூஷன் வீல் மட்டும் தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு அட்டாக் டைப் பே, அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் அண்ட் ரவுண்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டன் பே அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஜூபிட்டரா சாட்டனா, சரி சாட்டன் தான் நினைக்காம சாட்டன் பே. ஸோ நம்ம பேஸாக நிறைய உடஞ்சிருக்கு. அதை ரிப்பேர் பண்ணுற கூடிய சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி ஒரு கார்ட்போர்ட் பேப்ளேட் ஃபைட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் பேப்ளேட் பஸ்ட் அன்பாக்சிங்கும் வரும். ஆமாம் கைஸ், அது ஸ்ப்ரைசனாக இருக்கலாம், ஸ்டாம் ஸ்ப்ரைசன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது லான்ச்சரோட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. ஸோ மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிப் செஞ்சுக்கோங்க. ஸோ போனபடியே சொல்லியிருப்பேன், இது மாதிரி பட்ஸு வந்து எடுத்து தேய்ச்சி இருக்குங்க. இதனால் நான் ஃப்ளாட்டாகவே நான் தேய்ச்சிட்டேன். ஸோ அப்புறம் கார்ட்போர்டை சுற்றி இந்த மாதிரி எல்லோ கலரில் அடித்து போட்டேன். ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் உள்ளே அப்படியே அமுத்தினீங்கன்னா இது அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ வாய்ஸே மாறிச்சு, தொண்டை வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சு. ஸோ பிளேடோஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லீவ் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அது வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சும்மா டிசைனுக்காக நான் இந்த மாதிரி 3 விங்ஸ் மாதிரி இங்கே எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வெயிட்டுக்காக கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம லேயர் அண்டு வந்து இப்போ ஃபோக்கஸ் ஆகுது கைஸ். முன்னாலும் ஃபோக்கஸே ஆக மாட்டேன்ட்டு. ஸோ இப்போ இதையும் அதையும் அப்படியே ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து அந்த வாட்டர் கேன் மூடி போடும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது வெயிட் ஏதாவது போட்டுக்கோங்க, கார்ட்போர்டோ இல்லைன்னா ஏதாவது போட்டுக்கோங்க, பேப்பராவது வைங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா பேலன்ஸாகவும் இருக்கும். நான் அப்படி போடவே மாட்டேன், அதனால தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் எதாவது போட்டுக்கோங்க. நான் அந்த மாதிரி ரிப்பேர் பண்ண போகிறேன், அந்த மாதிரி தான். ஸோ டெஸ்ட் பண்ணலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ், பாய். அதனால் ஒரு தாட்டி பிசி கேம் விளாட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.